தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A நான் இன்டர்வியூ பார்ட் 3 ஓகேங்களா. பார்ட் 1 போட்டிருப்பேன், பார்ட் 2 போட்டிருப்பேன். பார்ட் 3 கூடிய ஊதியம், அதாவது முதல் மாத ஊதியம், இந்த போஸ்ட்லாம் எடுத்திருந்தீங்கன்னா எவ்வளோ ஊதியம் உங்களுக்கு முதல் மாத ஊதியம் கிடைக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சம்பளம் எவ்வளோ வரும், முதல் மாத சம்பளம், அதுக்கடுத்து பார்ட்டியே போட்டிருக்கேன். அதாவது முனிசிபல் கமிஷனர், செக்ஷன் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக அதுக்கு ஒரு ஊதியம், அதுக்கு எவ்வளோ ஊதியம் வாங்குவாங்க அப்படி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வார்டன், அதாவது சென்னை அம்பேத்கர் யூனிவர்சிட்டியில் வார்டன் ஒரு போஸ்ட் போட்டிருப்பாங்க, அந்த இதுக்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்எஃப் ஆடிட்டு, அதுக்கடுத்து வந்து நம்ம இந்து சமய அறநிலைத்துறை ஆடிட்டு, ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டரு, இந்த இதுக்கெலாம் வந்து சம்பளம் எவ்வளோ வரும், முதல் மாத ஊதியம், இந்த போஸ்ட்லாம் எடுத்திருந்தீங்கன்னா இதுக்கு முதல் மாத ஊதியம் எவ்வளோ வரும் அப்படின்ற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் போஸ்ட்டு. இதில் நீங்கள் அசிஸ்டன்ட் போஸ்ட் எடுத்திருப்பீங்க. இப்போ இந்த அசிஸ்டன்ட் போஸ்ட், இதில் உள்ள போஸ்ட் எடுத்திருந்தீங்கன்னா இதுக்கு முதல் மாத ஊதியம் எவ்வளோ வாங்குவீங்க அப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்படியே பக்கத்தில் உள்ள லைக் பட்டனை ஒரு தட்டி விட்டுருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக நான் இன்டர்வியூ போஸ்ட். நான் இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா இந்த நான் சொல்கிற போஸ்ட்டு ஃபுல்லாக எடுத்துருந்தீங்கன்னா இதோட ஊதியம் என்னன்றது இந்த வீடியோவில் பாருங்கள். இப்போ போஸ்ட்டை பார்த்துறோம், என்னென்ன போஸ்ட்டு. அசிஸ்டண்ட் இன் கமிஷனரேட் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், இது சென்னையில் உள்ளது. அதாவது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபுல்லாக ஹெட் ஆஃபீஸ் இது சென்னையில் இருக்குது. ரெவன்யூ அசிஸ்டன்ட் இன் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், அசிஸ்டண்ட் இன் தி டிவிஷன்ஸ் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட், இது ஆர்டி டிபார்ட்மெண்ட். சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் டிபார்ட்மெண்ட், அசிஸ்டன்ட் இன் இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட், அசிஸ்டன்ட் இன் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட். இதில் உள்ள டிபார்ட்மெண்ட்லாம் எடுத்திருந்தீங்கன்னா சம்பளம் எவ்வளோன்னு சொல்லிடுறேன், பார்த்துங்க. லேண்ட் ரிஃபார்ம்ஸ் டிபார்ட்மெண்ட், அக்கௌண்டன்ட் இன் ட்ரெஸரி அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், அக்கௌண்டன்ட் அசிஸ்டன்ட் இன் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிரிசன்ஸ் அண்ட் குவாரண்டைன் சர்வீசஸ், அசிஸ்டன்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட், அசிஸ்டன்ட் மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட், அசிஸ்டன்ட் இன் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட், அசிஸ்டன்ட் இன் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், அசிஸ்டன்ட் இன் பேக்வர்ட் கிளாஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், அசிஸ்டன்ட் ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், அசிஸ்டன்ட் லேபர் டிபார்ட்மெண்ட், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட், ஹைவே டிபார்ட்மெண்ட், அச்சீவ்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட், ஹிந்து ரிலிஜன் இந்து சமய அறநிலைத்துறை, என்சிசி டிபார்ட்மெண்ட், ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், அர்பன் லேண்ட் சீலிங் அண்ட் லேண்ட் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட், சர்வே செட்டில்மெண்ட் டிபார்ட்மெண்ட், செரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், டெக்னிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், அதுக்கடுத்து சுகர் டிபார்ட்மெண்ட், சிவில் சர்வீஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் டிபார்ட்மெண்ட், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 2 டவுன் பஞ்சாயத், கோஆப்ரேட்டிவ் ஆடிட் அண்ட் ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் இன் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் ஆடிட், ஆடிட் அசிஸ்டன்ட் இன் அக்கௌண்ட் பிரான்ச் ஆஃப் ஹைவே டிபார்ட்மெண்ட், பர்சனல் கிளர்க் இன் செக்ரட்டரியேட், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், பர்சனல் கிளர்க் இன் டிஎன்பிஎஸ்சி, ஸ்டெனோடைபிஸ்ட் இன் தி செக்ரட்டரியேட். ஓகேங்களா. இந்த போஸ்ட் நான் சொன்ன போஸ்ட் ஃபுல்லாக எடுத்தீங்க, அதோட ஊதியம் என்னன்னு பாருங்கள். இதுக்கு லெவல் எவ்வளோ போட்டிருக்கான்னு பாருங்கள். இதுக்கு லெவல் வெறும் 10 தாங்க. 10ன்றது ரொம்ப லோ சம்பளம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு 18 போட்டிருப்பாங்க, முனிசிபல் கமிஷனருக்கு 16 போட்டிருப்பாங்க, வார்டனுக்கு 13 போட்டிருப்பாங்க, அதுக்கு எல்எஃப் ஆடிட்டு, அதுக்கடுத்து நம்ம இந்து சமய அறநிலைத்துறை ஆடிட்டு, இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா லெவல் 12 போட்டிருப்பாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் லெவல் 10 தான். சம்பளம் ரொம்ப கம்மியாக அவ்வளோக்கும். இதுக்கு பேசிக் பே பார்த்தீங்க, இதுக்கு லெவல் என்னால் லெவல் 10 20,600லேருந்து 75,900. இதோட பேசிக் பே பார்த்தீங்கன்னா 20,600. 20,600க்கு டிஏ பார்த்தீங்கன்னா 50% டிஏ, 50% டிஏ பார்த்தீங்கன்னா 10,300. இந்த டிஏன்றது எப்படி பார்ப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேருக்கு பார்த்தீங்களா பேசிக் பே, இந்த பேசிக் பே இருக்குது, இதில் வந்து 50%. இது என்ன சார் டிஏன்றது என்னன்னா அகவிலைப்படி உயர்வு. 4 மாதத்துக்கு ஒரு ஆட்டம் வந்து 3 மாதத்துக்கு ஒரு ஆட்டம் வந்து கவர்மெண்ட் வந்து அறிவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்னென்னா விலைவாசி ஏற்றம் ஏறிக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா, அதனால் வந்து நம்மளுக்கு வந்து அகவிலைப்படி உயர்வு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த இது எதுலன்னா இந்த பேசிக் பே 20,000 வந்து 20,000 எப்படி சார் கண்டுபிடிக்கிறீங்க, நம்மளுக்கு வந்து அவங்களும் இந்த போஸ்ட்டுக்கு வந்து இவ்வளோ சம்பளம் அப்படின்னு இருப்பாங்க. நீங்கள் ஜாயின் பண்ணும்போது இந்த 20,000 கொடுப்பாங்க. இதோட ஜிஓ பார்த்தீங்கன்னா பே ஃபிக்சேஷன், 7th பே கமிஷன் ஃபிக்சேஷன் பார்த்தீங்கன்னா 303 நீங்கள் போட்டிங்கன்னா வந்துடும். ஜிஓ 303 நீங்கள் வந்து கூகுளில் போட்டிங்கன்னா பே மேட்ரிக்ஸ்னு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதே மாதிரி 305ன்னு போட்டிங்கன்னா ஹச்ஆர்ஏ டேபிள் வந்துடும். இந்த ஹச்ஆர்ஏ பார்த்தீங்களா, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் 1,200 அவ்வளோக்கும். அது சிட்டிக்கு தக்க நம்ம மாறுபடும். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலாம் நீங்கள் போய் பாருங்கள், அதில் ரொம்ப விவரமாக சொல்லியிருப்பேன். அதுக்கடுத்து மெடிக்கல் அலவன்ஸ் ஒரு 300 ரூபா. அடுத்து சிசிஏ இது ஒரு 260 ரூபா.
சிசிஏ சிட்டி காம்பன்சேட்டிவ் நகர ஈட்டுப்படின்வாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹச்ஆர்ஏ டேபிள்லேயே இருக்கும். சம்பளத்துக்கான மாறுபடும். இது மொத்த அமௌண்ட் எவ்வளோனா 32,660 ரூபா. 32,660 நம்மளுக்கு மொத்த ஊதியம். இதில் பிடிதரங்கள் இருக்குது. சிபிஎஸ்ன்னு பிடிப்பாங்க. அதாவது கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் ஸ்கீம், பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம். 1/4/2003 பின்னாடி சேர்ந்தவங்களுக்கு ஃபுல்லாக இந்த சிபிஎஸ் ஸ்கீமில் வந்துடுவாங்க. அதுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்குலாம் ஜிபிஎஃப்னு வருவாங்க. அதாவது ஜென்ரல் ப்ராவிடென்ட் ஃபண்டு, பொது சேமநல நிதி. அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு ஓய்வூதியம் இருக்கும். நம்மளுக்கு அந்த இது கிடையவே கிடையாது. அதுக்காண்டி என்ன செய்வாங்கன்னா கவர்மெண்ட்டு நம்ம கொடுக்குற சிபிஎஸ் 3,90 கொடுக்குறோம்ல, கவர்மெண்ட்டு ஒரு 3,90 கொடுத்து நம்ம அக்கௌண்ட்டில் போடும். அந்த சிபிஎஸ் அக்கௌண்ட்டில் போடும். நம்ம என்றைக்கு ரிட்டையர் ஆகிறோமோ டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வருதோ அது ரிட்டையர்மெண்ட் டயத்தில் ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு நம்மளுக்கு கையில் வந்து செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த சிபிஎஸ் எப்படி சார் போடுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பே இருக்குது பார்த்தீங்களா, பே டிஏ, இந்த ரெண்டையும் கூட்டினீங்கன்னா கூட்டி வர்றதில் 10% இங்கே சிபிஎஸ்ஸாக போட்டுறணும். அடுத்து என்ஹெச்எஸ் கார்பஸ் 300 295 + 5 300 நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம், புதிய மருத்துவ காப்பீடு திட்டம். இப்போ ஆஸ்பத்திரி போகிறீங்கன்னா ஏதோ செலவு ஏற்படுது, நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சார்ந்து இருக்கிற அப்பா அம்மாவுக்கு எது செலவுகள் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த நம்ம 300 கட்டதுனால என்ஹெச்எஸ் கார்டு தருவாங்க. அந்த கார்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து சிகிச்சை பெற்றுக்கலாம். அடுத்து எஸ்பிஎஃப் 2000 70 ரூபா பிடிப்போம். ஸ்பெஷல் ப்ராவிடென்ட் ஃபண்டு, சிறப்பு சேமநல நிதி. இது கடைசியாக ரிட்டையர் ஆகிட்டதில் வட்டி மூலமாக தந்துடுவாங்க. எஃப்இஎஃப் 110 ரூபா, ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்டு, குடும்ப நல நிதின்வாங்க. இது என்னென்னா, இது வந்து வேலை பார்க்குற ஒரு கவர்மெண்ட் ஊழியர் வந்து, அரசு ஊழியர் வந்து பணியில் இருக்கும் போது இறந்துட்டார்னா அவர் குடும்பத்துக்கு, அதாவது பணியில் இருக்கும் போது இறந்துட்டார்னா அவர் குடும்பத்துக்கு 5 லட்சம் கவர்மெண்ட் தரும். இந்த 110 ரூபா கெட்டினால் மட்டும்தான் தருவாங்க. கடைசியாக ரிட்டையர் ஆகிற டயத்தில் பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்கன்னா, இந்த சிபிஎஸ், எஸ்பிஎஃப், எஃப்இஎஃப் இந்த மூணையும் பார்த்தீங்கன்னா மூணுமே வந்து நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்டாக கொடுத்துருவாங்க. பிடித்த காசை திருப்பி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. கடைசியாக பார்த்தீங்கன்னா டிடக்ஷன் 3570, அதாவது 3,570 ரூபா வருது. இந்த கிராஸில் இருந்து இந்த டிடக்ஷனை கழிச்சிட்டு மீதி எவ்வளோ வருது, 29,090 ரூபா வருது. இதுவே நம்ம கைக்கு வர்ற சம்பளம். முதல் மாத ஊதியம் வந்து இவ்வளோதான். ஓகேங்களா. இந்த அசிஸ்டன்ட் போஸ்ட் எடுத்திருந்தீங்கன்னா இதோட ஊதியம் இவ்வளோதான், வெறும் 29,000. இது பார்த்தீங்கன்னா அதாவது நார்மலாக வந்து சிங்கிளாக இருக்கவங்களுக்கு யூஸ் பற்றிக்கிறோம். ஃபேமிலி மேனாக இருக்கவங்களுக்கு வந்து இது ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா. அதுக்கடுத்து பாருங்கள், இன்னும் 4-5 போஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த போஸ்ட்டு தேர்ந்தெடுத்திருந்தீங்கன்னா எவ்வளோ சம்பளம்னு பாருங்கள். பிளானிங் ஜூனியர் அசிஸ்டன்ட் தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷன், அசிஸ்டன்ட் செக்ரட்டரியேட், அசிஸ்டன்ட் இன் செக்ரட்டரியேட் அதர் தன் லா அண்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், அசிஸ்டன்ட் செக்ரட்டரியேட் லா டிபார்ட்மெண்ட், அசிஸ்டன்ட் செக்ரட்டரியேட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், அசிஸ்டன்ட் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அசிஸ்டன்ட் செக்ரட்டரியேட் லோயர் டிவிஷன் கிளர்க் இன் செக்ரட்டரியேட். இந்த டிபார்ட்மெண்ட்லாம் எடுத்திருந்தீங்கன்னா இதோட ஊதியம் இதோட கம்மி. நம்ம அசிஸ்டன்ட் போஸ்ட் எடுத்திருந்தீங்க பார்த்தீங்களா, அதோட கம்மி. இதுக்கு பார்த்தீங்கன்னா லெவல் வந்து 10 கிடையாது, தப்பாக போட்டிருக்கு, 9 லெவல். 20,000 73,700. இதோட பேசிக் பே 20 ஸ்டார்ட் ஆகும். இந்த 20,000 பார்த்தீங்கன்னா பேசிக் பே வந்து 20,000. இதோட டிஏ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்னேன் 50% எவ்வளோ வருது, 10,000. ஹச்ஆர்ஏ இந்த சம்பளத்துக்கு தக்கனதே மாறுபடும். ஹச்ஆர்ஏ 1,200, மெடிக்கல் அலவன்ஸ் ஒரு 300, சிசிஏ ஒரு 180, டோட்டலாக 31,680 ரூபா சம்பளம். இதில் பிடித்தங்கள் பார்த்திங்கன்னா சிபிஎஸ் வந்து ஒரு 3,000, என்ஹெச்ஐஎஸ் ஒரு 295, கார்பஸ் வந்து ஒரு 5, எஸ்பிஎஃப் 2,000 ஒரு 70, எஃப்இஎஃப் வந்து 110, டோட்டலாக 3,480 ரூபா பிடிப்பாங்க. பிடிச்சிட்டு மீதி எவ்வளோ வரும் கைக்கு வரும் பார்த்திங்கன்னா 28,200. இந்த மேலே உள்ள போஸ்ட் ஃபுல்லாக எடுத்திருந்தீங்க இதோட ஊதியம் வெறும் 28,200 தான். ஓகேங்களா. இதுக்கு வந்து ரொம்ப சம்பளம் கம்மி. அதனால் வந்து இன்னும் போஸ்ட் எடுக்க போகிறவங்க இதை பார்த்துக்குங்க. இதை பார்த்துட்டு சம்பளம் எதில் அதிகமாக உள்ளதோ அதை போய் அந்த போஸ்ட்டாக எடுங்க. ஓகேங்களா. சும்மா போட்டுக்கிட்டு டிஎன்பிசி அசிஸ்டண்ட் நல்ல போஸ்ட்டு பவராக இருக்கலான்னு போனீங்கன்னா சம்பளம் ரொம்ப கம்மி. ஓகேங்களா. ஓகே. இதில் வேறு எதுவும் உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு எதுவும் இதில் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இதை நல்லா நீட்டாக நடத்துங்க சார், இன்னும் புரியலை, தனியாக நடத்துங்கன்னு சொன்னாலும் சரி. ஓகே, நான் லைவ் ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு நேரவே நடத்துகிறேன். ஓகேங்களா. ஓகே, நன்றி, வணக்கம்.